இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏற்கனவே உங்களுக்கும் ரகுராம் ஐயாவுக்கும் பகை இருக்கா? ஆமா, எத்தனை வருஷமா? 24 வருஷமாவே இருக்கு. ரகுராம் ஐயா குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், அவங்கள பழி வாங்குவன்லாம் நீங்க நிறைய தடவை பேசிருக்கீங்க, அப்படிதானே? கோவத்துல நிறைய தடவை பேசிருக்கேன். அதோட நகர்மன்ற தலைவர் எலெக்ஷன்ல ஜானகி அம்மா கிட்ட நீங்க தோத்துட்டீங்க. அதுவும் டெபாசிட்டை இழக்கிற அளவுக்கு நீங்க தோத்துருக்கீங்க. அதுக்காக அவங்கள பழி வாங்கவும் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஒத்துக்கிறீங்களா? ஆமா, சொன்னேன். ரகுராம் ஐயா மேல இருக்கிற குடும்ப பகையையும் ஜானகி அம்மா கிட்ட தோத்துட்ட அவமானத்திலையும், ஏன் இது எல்லாமே உங்களோட வேலையா இருக்க கூடாது? நீங்க சந்தேகப்படலாம், ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம்னு ஒண்ணு இருக்கணும்ல. ஆதாரம் தானே, என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. புவனேஸ்வரி வீட்ல இருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட், யுவர் ஆனர். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மாங் கன்ஸ்ட்ரக்ஷன் முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் முத்துவோட கம்பெனி கிடையாது. அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் இந்த புவனேஸ்வரி தான். முத்து ஒவ்வொரு பிசினஸ்லயும் 10% கமிஷனை எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற மொத்த அமௌண்ட்டையும் இந்த புவனேஸ்வரி மேடத்தோட அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு. 10/9ங்கிற பேர்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் இது. முழுக்க முழுக்க தன்னுடைய கோவம், வெஞ்சன்ஸ்க்காக முத்துவை யூஸ் பண்ணி புவனேஸ்வரி தான் இத்தனை விஷயங்களையும் பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன்.